வணக்கம் நண்பர்களே. என்னடா குண்டக்க மண்டக்க சொல்லி சரி விடுங்க, இது நண்பர்களேன்னு சொல்லுது. நீ என்ன சொன்ன? வணக்கம் நண்பர்களே. நான் என்ன சொன்னேன் எனக்கே தெரியல. போங்க சரி, ரைட், ஓகே. எல்லாருமே திங்கக்கிழமை சாரி என்னடா ஓப்பனிங்கே சொல்லி இனிய செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா என்னது என்னென்ன போட்டிருக்கேன் அங்கே காமி, அப்படியே காமி. அங்கே லெமன் சாதம் கொண்டா கொண்டா கொண்டா. மதுவுக்கு ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே. நான் தான் அள்ளி போடுவேன். மது யார் அள்ளி போடணும்? பத்தியா, என் பிள்ளை எப்பயுமே எனக்கு தனி சப்போர்ட்டு. என்ன இந்த எங்க அப்பா முட்டை கண்ணு பார், போதுமான ஒரு சுட சுட சோறு நண்பர்களே, சுவையான சோறு. உங்கள் வீட்டில் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு இல்லை இன்னைக்கு ஒரு சரியான மதுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு நண்பர்களே. என்ன கிஃப்ட் சொல்லுங்க? லெமன் சாதமும் புடலங்காய் பொரியலும். அது கிடையவே கிடையாது. மது ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்பா. என்னன்னு சொல்லுங்க? எந்திரி. ஸ்நாக்ஸா? என் பிள்ளைக்கு அருமையான கிஃப்ட் ஆகிருக்கேன். தங்க பிள்ளைக்கு ரொம்ப வருஷமா கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கிஃப்ட். என்னடா சொல்ற? ஏதாவது ஒன்று சொல்லு. ஆமாடா, அப்ப கொலுசு வாங்கிட்டு இருக்கேன்டா. சத்தியமா அம்மா பாப்பா கிட்ட நேற்று எடுத்து வந்துட்டாங்க. அம்மா எடுப்பா அந்த கிஃப்ட. நீ கரெக்டா சொன்ன வர்றி. கொலுசே தான் என் பிள்ளைக்கு. ஆமாம், என் பிள்ளைக்கு பாருங்க நண்பர்களே, அருமையான கொலுசு வாங்கிட்டு வந்தேன் நண்பர்களே. சூப்பர் கொலுசு. ரொம்ப வருஷமா என் பிள்ளை கேட்டுச்சு நண்பர்களே. இந்த கிட்ட வாப்பா. என்ன நினைச்சிட்டு இருந்தேன்? அங்க காட்டு. என்ன நினைச்சிருந்த? அப்படி நல்லா பேசுங்க. உட்கார, நல்லா உட்காரு. இந்த ஜென்மத்துல வாங்கி தர மாட்டீங்கன்னு நினைச்சாலே. அப்படியாடா? என்னடா அப்படி நினைச்சு அப்பால என் தங்கப்புல உனக்காக அப்பா நானும் அம்மாவும் சேர்த்து வச்சு அந்த டெய்லர் மிஷினை காமி. அந்த டெய்லர் மிஷினை காமி. ஏய் காமி, இப்போ அழுக்கு இல்லாமல் தான் இருக்குது. இங்கிட்டு காமி. இவன் தச்சு சேர்த்து வச்சுருந்து நான் ஏதோ அந்த வண்டி வாசிகளுக்கு போய் ஒரு 4000 ரூபாய், எவ்வளோது 5000 ரூபா, 5500 நினைக்கிறேன். கொலுசு நேற்று போய் மனைவி தான் வாங்கிட்டு வந்தா. அடுத்து எனக்கு சைக்கிள் வாங்கிட்டா. நீ முதல் எந்திரிச்சு போண்டு சமணங்கால் போட்டு உட்கார் சாப்பிடு. எந்திரி சைக்கிள் வாங்கிக்கிறேன். எந்திரி அடுத்து சைக்கிள் வேணுமா? இதுக்கே நான் பட்ட வாடுத கொலுசு. என் பிள்ளை நண்பர்களே பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் கொலுசு போடல. வயசு எத்தனை அந்த பிள்ளைக்கு? 7 வயசு ஆச்சு. அதாவது பிறந்தோடனே கொடி கொலுசு அது இதுன்னு போடுவீங்க. என் பிள்ளைக்கு நான் எதுவுமே வாங்கி போடலாம் நண்பர்களே. இதுதான் ஃபஸ்ட்டு என் பிள்ளைக்கு. ஏய் வருடா கொலுசை. என்ன கழட்ட முடியல? ஐய இதை கழட்டு. நான் தான் என் பிள்ளை போட்டு விடுவேன். வை, அப்பா மேலே கால் வை. அங்கே வை. என் தங்க பிள்ளைக்கு இங்கே வா, கிட்டத்தில் வாங்க. என் தங்க பிள்ளைக்கு கொலுசு போடுங்கடா. என் தங்க பிள்ளைக்கு, என் தங்கத்துக்கு. அக்காவுக்கு இருக்குல்ல, அக்காவுக்கு பழைய கொலுசு. இந்த கலகத்தை எடுத்து விடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல உனக்கு. சேட்டையை பற்றியாடி அந்த பிள்ளை இப்போ கேட்டுச்சா உன்ட்ட கொலுசு? இந்த ஒரு அப்புறம் இந்த வித்தியை ஆரம்பிச்சிட்டோம் வித்தியா கலகத்தை எடுத்துருவிட. ஏய் உனக்கு எடுத்துறப்பா தீபாவளிக்கு போட்டு அழுதுகிட்டு இருக்காதுண்ணா. நீ எதே போட்டிருக்க. இந்த பிள்ளை போடவே இல்லை ஒரு நாள். அதனால இந்த பிள்ளைக்கு உனக்கு தீபாவளிக்கு அப்பா எடுத்துறேன். தீபாவளி எப்போ எனக்கு சைக்கிள் வாங்கிட்டேன்? அது வெறுப்பாயிரு. அப்புறம் அது என்னடி மாட்டோம்ல. என் தங்க பிள்ளைக்கு எங்கடா கையிற? இங்கே இந்த காலை வைங்க. சலக் செய்யுங்க. நீ ஸ்டைலு தான் மது. இங்கடா வா. அது லூஸாக இருந்தால் அப்புறம் வா. கால் புண்ணாயிருப்பா. போட நல்லா கொலுசு வந்து உனக்கு காலுக்கு
இது கனவா என்னன்னே தெரியல. வலிக்குதா வலிக்குதா ஓகே ஒரு சந்தோஷமாடா எங்க இப்படி நட செலக் 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 இங்கிட்டு வா செலக் 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 பாவம் ரெண்டு பிள்ளை என் பிள்ளை எத்தனையோ 2-3 வருஷமாக கேட்டுட்டு கேட்டேன் இன்னைக்கிட்டே ஆசை நிறைவேற்றிருக்கீங்க ஓகேவா சைக்கிள் வாங்கி தர்றேன் அப்பா சரியா உட்காந்து சாப்பிடு ஆனால் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும் சாப்பிடு பூரா ஒன்று விடாமல் சாப்பிடணுப்பா ஆமாம் இன்னி நாங்கள் தான் இன்னி ஸ்டைலு தான் நீ ஏடா ஹேப்பியா சந்தோஷமா இப்போ சொல்லு எங்கள் அப்பா எங்களுக்கு கொலுசு வாங்கி கொடுத்துறேன் சொல்லு அப்பா இன்னைக்கு எங்களுக்கு கொலுசு வாங்கி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு இல்லை உனக்கு மட்டும் எனக்கு பழைய கொலுசுதையும் போட்டுருக்கோம். உனக்கு மட்டும்தானா யாருக்கு நன்றி சொல்கிற எங்க அப்பாக்கு என்ன நன்றி என்ன சொல்கிற நன்றி. எதுக்கு கடமைடா அப்பாவோட கடமைடா கடமை நான் உனக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை நன்றி சொல்லி என்னை ஒதுக்கிறாதரா செல்லாம் அடுத்து ஒன்று அடி போட்டிருக்கல செய்வேன் ஒன்றுனா தான் வர முடியும் அங்கே ஏற்கனவே கொலுசு போட்டுருக்கு இந்த பாப்பாவுக்கு தான் இல்லை கொலுசு அதனால தான் பாப்பாவுக்கு அது பழசை போட்டு விட்டு இது வாங்கிட்டு இருக்குது ஏய் சாதாரண கொலுசு இல்லை அடுத்து பாரு தங்க கொலுசு வாங்கிடுவேன் அடுத்து கொலுசு வாங்கவே 7 வருஷம் ஆயிடுச்சு. ஏய் தங்க கொலுசு வாங்குறேன் அப்பா சினிமாவில் நடித்து பெரிய ஆள் ஆகி உனக்கு தங்க கொலுசு வாங்கலை நான் மதுரை மீசமணி இல்லைடா ஏதாவது ஸ்கூலுக்கே கொலுசுலாம் போட்டு போகக்கூடாதுப்பா. சும்மா மறைச்சு வச்சுக்கோ மிஷின் தெரியாமல் போட்டுட்டு போ அப்புறம் கழட்டச்சுன்னா கழட்டிடுவேன் நாளைக்கு கழட்டிடுவேன் இன்னைக்கு போட்டு போ அப்போ போட்டு போகக்கூடாது ஸ்கூலுக்கு சாப்பிடு ஆமாம் ஸ்கூலில் அப்புறம் நீ எவ்வளோ நடக்க சலக்கு அது ஒரு மாறும் ஓகே சரி ஒரு நாள் போட்டுக்கிட்டோ அப்புறம் கழட்டிக்கோ சனி ஞாயிறு போட்டுக்கோ அப்புறம் லீவ் அப்பெல்லாம் போட்டுக்கோ சாப்பிடு அப்பக்கப்புண்டு தோசை இன்னைக்கு இந்த ஊட்டி அம்மா ஊட்டிடுவா அப்போ அப்பா ஊட்டி விட்டாருன்னு வச்சுக்கவே பாதி தோசை அவர் வாய்க்கில் போகும் பாதி தோசை உன் வாய்க்கில் போகும். ஏய் ஊட்டி விடுற இந்தரி ஐயா ஸ்கூல் போகிற நான் தானே ஸ்கூலில் விட போகிறேன் நீ விட போனா அதே சமன் விட உட்காரு நல்லா உட்காரு ஒழுங்காக உட்காருண்ணா கொலுசுருன்னு காமிக்குதுமா பண்ணீங்க ஏய் அழுத்துதா சரி இதுவே அழுத்துதா அப்போ இதை விட சின்னதாக வாங்கினா சரி அப்போ இந்த கொலுசை கழட்டி கடையில் கொடுத்துருமா வேணாம் சரி கொடுப்பா அழுத்துது வேணாம் எந்திரி அப்புறம் நீ தான் அழுத்துன்ற நல்லா தெரியாச்சு டைட்டாகவே தெரியாச்சுப்பா போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வா சாயந்தரம் இதை வச்சு டைட் பண்ணுவேன். ஸ்கூல் போய்ட்டு வா நல்ல பிள்ளை நீ பரிச்சியா என்ன எக்ஸாமு மேக்ஸு சயின்ஸு அடையே நல்லா படிச்சிருக்கியா நல்லா எழுதுறியா என்னத்தை நாங்கள் படிச்சு ஒரு வாய் ஊட்டி வச்சு வருது கொலுசு வாங்கி கொடுத்த சந்தோஷத்துல கொலுசு பார்த்துக்கிட்டே உட்காந்துடாதப்பா பரிச்சை எழுதுப்பா ஆமாப்பா பரிச்சை நல்லா எழுதுனேன் நான் கொலுசவே கவனிக்க மாட்டேன் அப்பப்பா பார்த்துக்கோ அது என்ன குழந்தையா பார்த்துக்கிறேன் என் மகட்டெல்லாம் நீலாம் பேசி தப்பிக்க முடியாது எங்க திருப்பி சொல்கிறா அதை நான் குழந்தை சொல்லு குழந்தையாது நல்லா சொல்லு அதை நான் குழந்தைய நான் பார்த்துக்கிற சொல்லு நீ முதல் கேட்ட கேள்வி கேளு அது என்ன குழந்தையா பார்த்துக்கிறேன் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறதுக்கு புளிக்கு பிறந்தது பூனைக்குட்டி ஆகுமா கேட்காது ஏன் மகன்ல ஓகே ஒரு அருமையான காலையில் ஒரு கிஃப்ட் வீடியோட சந்திச்சது மக்களே உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி வாங்கி போட்டிங்கன்னா சந்தோஷமாக இருங்க ஹேப்பியாக இருங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எந்திரி எல்லாரும் வண்டி ஓட்டுங்க பாய் சொல்ல இருக்க
இல்லை ஸ்கூல் போங்க நல்லா பரிசு எழுதுங்கன்னு சொல்லு. நான் ஸ்கூலுக்கு போங்க, நல்லா பரிசு எழுதுங்க. ஓகே பாய் பாய். பாய் பாய். பாய் 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 பாய். டு, 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 டு.